Welcome everyone. So நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா blood relation. So blood relation already உங்களுக்கு நான் பேசிக் வீடியோ வந்து போட்டுருக்கேன். So மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இது உங்களுக்கு ரொம்ப புரியும். So ரொம்ப பேசிக்ஸா நடத்திருக்கேன் blood relation டாபிக். உங்களுக்கு புரியாதவங்களுக்கு கூட ஈஸியா புரியும் அந்த மாதிரி நடத்திருக்கோம் நம்ம. So வந்து பேசிக்கா ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோம். அது பார்த்தாலே போதும் TNPSC Group level நம்ம ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அத மறக்காம பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? சோ டோட்டலா 5 சம்ஸ் பார்க்க போறோம். இந்த 5 சம்ஸ் நீங்க ரிப்பீட்டடா போட்டு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பெரிய சம் கொடுத்தாலும் நீங்க ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இது ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ தமிழ் क्वेश्चन நான் உங்களுக்கு வைக்கல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருது தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா தமிழ் கொஷின் நான் சேர்த்து எழுதி போட்டேன், எனக்கு ஸ்பேஸ் வந்து பத்தாது. ஸோ அதனால் தமிழ் நான் எழுதி போடலை. ஸோ இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. E is the brother of F, F is the mother of Ramesh, Ramesh is the father of G, what is E to G ன்னு கேட்குறாங்க. அதாவது ஈயோட பிரதர் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க, எஃபோட மதர் வந்து ரமேஷ் அண்ட் ரமேஷோட ஃபாதர் வந்து ஜி, வாட் இஸ் இ டு ஜின்னு கேட்குறாங்க. ஈக்கு ஜிக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இ இஸ் பிரதர் ஆஃப் எஃப். ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும்னா எப்பயுமே இஸுக்கு முன்னாடி இருந்தால் படிக்கணும். பிரதர் ஆஃப் எஃப், எஃபோட பிரதர், அதாவது எஃபோட பிரதர் யாரு, எஃபோட பிரதர் தான் வந்து இ. புரியுதா? ஸோ இ இஸ் த பிரதர் ஆஃப் எஃப். இந்த இஸ் கட் பண்ணிடுங்க. இப்போ இங்கிட்ட இருந்து படிங்க. பிரதர் ஆஃப் எஃப், எஃபோட பிரதர் தான் வந்து யாரு, பின்னாடி இருந்து நம்ம படிக்கணும். எஃபோட பிரதர் தான் வந்து யாருன்னா இ. ஓகேவா? ஸோ எஃபோட பிரதர் யாரு, இ. ஏன்னா எஃப் ரெண்டுமே பிரதர் இருக்கிறனால சேம் ஜென்ரேஷன் இருக்கிறனால ஹைஃபன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இ வந்து பிரதராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் நம்ம சிம்பிள் போடணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆணுக்கு வந்து ஸ்கொயரும் பெண்க்கு வந்து சர்க்கிள் ஷேப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், எஃப் இஸ் த மதர் ஆஃப் ரமேஷ், எஃப் இஸ் த மதர் ஆஃப் ரமேஷ். அதாவது ரமேஷோட மதர் வந்து யாருன்னா எஃப்னு சொல்கிறாங்க. பின்னாடி தான் நம்ம படிக்கணும். ரமேஷோட மதர் வந்து யாரு, எஃப். ஸோ இங்கே இடத்துல எஃப் ஆயிடுச்சு. ஸோ ரமேஷ்ங்கிறது நம்ம இது எஃப் தான் மதர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ரமேஷோட அம்மா யாருன்னு சொல்லியிருக்காங்க, ரமேஷோட அம்மா வந்து எஃப். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் வந்து என்ன ஆயிடுச்சு, பெண் ஆயிடுச்சு. சர்க்கிள் பண்ணுங்க. யாரோட அம்மா, ரமேஷோட அம்மா. ஸோ ரமேஷுங்கிறது ஆனா பெண்ணா, ரமேஷுங்கிறது ஒரு பாயோட நேம். ஸோ அதனால நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, ரமேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏன்னா ரமேஷ் பெண்ணா ஆனா இருக்கலாம்னு கூட நமக்கு டவுட் வரும், இல்லாட்டா நீங்கள் இதை போடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ரமேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. ஜியோட அதாவது ஜியோட ஃபாதர் யாரு, ரமேஷ். ஸோ ஜியோட ஃபாதர் யாரு சொல்கிறாங்க, ரமேஷ். அப்போ ரமேஷுங்கிறது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. யாரோட ஃபாதர், ஜியோட ஃபாதர். ஓகேவா? ஸோ நம்ம நொட்டேஷன் வந்து இப்படி தான் போடணும். ஸோ எப்படி கேளுங்க, இப்போ வந்து சன்னு கொடுத்தாங்க, நீங்கள் வந்து 6ஆம் மார்க் வந்து நம்ம கீழே போடணும். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர்ஸ் இந்த மாதிரி மதர் ரிலேஷன்ஷிப் வரதுனால 6ஆம் மார்க் வந்து நம்ம மேலே நோக்கி தான் போடணும். புரியுதா? அவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கிறதுனால 6ஆம் மார்க் வந்து நம்ம மேலே நோக்கி தான் போடணும். ஓகேவா? ஸோ ஜியோட ஃபாதர் யார் வந்து ரமேஷ். இப்போ ஈக்கு ஜிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஜிக்கு வந்து அதாவது 2, வாட் இஸ் இ டு ஜினா இங்கேருந்து பின்னாடி இருந்து ஜிக்கு 2ங்கிற மீன்ஸ் வந்து இக்கு. அப்போ ஜிக்கு இ வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஈக்கு ஜி கேட்கல. ஈக்கு ஜி கேட்டால் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணவே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கொஸ்டினில் கவனமாக பாருங்கள். வாட் இஸ் இ டு ஜி, ஜிக்கு வந்து இ வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஜிக்கு வந்து ஜி, ஸோ ஜி வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஜிக்கு வந்து இ வந்து என்ன ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன வரும், இது வந்து அப்பா, இது வந்து என்னது, இது வந்து இது யார் வந்திருக்காங்க, ஜியோட அப்பா, அப்பாவோட அம்மா தான் யார், எஃப். அப்போ ஜிக்கு வந்து எஃப் என்ன வரும், கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட் மதரோட கூட அதாவது அவங்க பாட்டியோட கூட பிறந்தவங்க தான் யார், இந்த இ, அவங்க அங்கிள். ஓகேவா? அப்போ என்ன அங்கிள் வரும், இது வந்து எப்படின்னா இது கிரேட் அங்கிள்னு வரும். புரிஞ்சா? அதாவது அவங்க பாட்டியோட
அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அண்ணாலும் சரி தம்பியாக சரி நம்ம அங்கிள் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஜியோட அப்பா, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அம்மா அதாவது ஜியோட கிராண்ட் மதரோட தம்பி நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அங்கிள். என்ன அங்கிள்னா கிரேட் அங்கிள். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன். இவங்க இப்போ இங்கே வந்து மாமானா உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் டேரெக்டாக அங்கிள்னு போட்டுடலாம். அதாவது ரமேஷோட கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்துச்சா நீங்கள் அங்கிள்னு போடலாம். ஆனால் கிராண்ட் மதரோட அங்கிள்னால நம்ம கிரேட் அங்கிள் நம்ம சொல்லுவோம். நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேட் அங்கிள் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சு அந்த கொஷினு? இந்த கொஷினில் டவுட்ஸ் இருக்கா? செகண்ட் கொஷின் பாருங்க. மீனா இஸ் டாட்டர் ஆஃப் ஹச், ஹச் இஸ் த டாட்டர் ஆஃப் ஐ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஜே, வாட் இஸ் ஜே டு மீனா? மீனாவுக்கு ஜே என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மீனா இஸ் டாட்டர் ஆஃப் ஹச். நல்லா பாருங்கள், எப்பயுமே பின்னாடி தான் நம்ம போகணும். ஹச்சோட டாட்டர் தான் யார்? மீனா. ஸோ ஹச்சுக்கு டாட்டர் இருக்குது, அவங்க பேர் வந்து மீனா. ஸோ ஹச்சோட டாட்டர் தான் யார்? மீனா. ஸோ ஹச்சோட டாட்டர் வந்து யாருன்னா மீனா. ஓகேவா? ஸோ சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹச் இஸ் த டாட்டர் ஆஃப் ஐ, ஐயோட டாட்டர் யாரு? ஐயோட டாட்டர் தான் வந்து ஹச். ஐயோட டாட்டர் தான் ஹச். ஸோ ஐ மேலே போட்டுக்கோங்க. ஐயோட டாட்டர் தான் வந்து ஹச் வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மீனா ஹச்சோட, அதாவது ஹச்சோட டாட்டர் வந்து மீனா. இப்போ ஐயோட டாட்டர் யாது? ஐயோட டாட்டர் வந்து ஹச். அப்போ இது என்ன ஒரு டாட்டர் வந்து பெண் வந்து சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஐ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஜே, ஜேவோட ஒய்ஃப் யாரு? ஐ. ஸோ ஜேவோட ஒய்ஃப் யாரு? ஐ. ஸோ ஜேவோட ஒய்ஃப் வந்து ஐ. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இவங்க என்ன இருக்கும், இவங்க வந்து ஒய்ஃப்னாலே கண்டிப்பாக இவங்க வந்து ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வர்றதுனால நம்ம ஆரோ மார்க் எப்படி போடணும்னா இப்படி போடணும். இப்படி இந்த பக்கம் இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஆரோ மார்க் வந்து இப்படி போடுங்க. இப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்னது, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியும். புரிஞ்சா? ஸோ லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஜேவோட ஒய்ஃப் யாரு? ஐ. ஜேவோட ஒய்ஃப் வந்து ஐ, அதனால ஐ வந்து பெண், அதான் சர்க்கிள் பண்ணியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இது வந்து ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக அவங்க என்ன இருப்பாங்க? ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து ஜே. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஜே டு மீனா. மீனாவுக்கு நல்லா கவனிங்க, கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஜேக்கு மீனா ரிலேஷன் கேட்குறாங்க. மீனாவுக்கு இது இக்கு, மீனாவுக்கு ஜே வந்து என்ன ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஜே டு மீனானா மீனாவுக்கு ஜே என்ன ரிலேஷன்ஷிப்? மீனாவுக்கு ஜே வந்து என்ன வரும்? மீனாவோட அம்மா யாரு? மீனாவோட அம்மா வந்து ஹச். ஓகேவா? ஹச்சோட அம்மா யாரு? ஐ. அப்போ கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட் மதர் இவங்க என்ன இருப்பாங்க? கண்டிப்பாக கிராண்ட் ஃபாதராக தான் இருப்பாங்க. அப்போ மீனாவோட தாத்தா யாருன்னா ஜே வந்து தாத்தா, அவங்க வந்து கிராண்ட் ஃபாதர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், கிராண்ட் ஃபாதர். இப்போ என்ன வரும்? இவர் வந்து மீனாவுக்கு வந்து என்ன வரும்னா கிராண்ட் ஃபாதர். புரிஞ்சு அந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆஷா இஸ் மேரிட் டு விஜய். சரி, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஷா இஸ் மேரிட் டு விஜய், their son is Karan, Leela is Karan's wife, then who is the husband of Asha? ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஷா வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க யாரை? விஜயோ. ஆஷாவும் விஜயும் மேரிடு உமன். ஸோ மேரிட் பர்சன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இவங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேரிட் பர்சனால நம்ம இப்படி பண்ணிக்கிறணும். ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டுக்கிறணும் விஜய். இப்போ விஜய் வந்து ஆண், தென் ஆஷா வந்து பெண். ஓகேவா? நெக்ஸ்ட் தியர் சன் இஸ் கரண். இவங்க ரெண்டு பேர்த்தோட சன் வந்து கரண் சொல்கிறாங்க. சன்னை நம்ம கீழே போடணும். ஸோ சன்னால் கரண் வந்து சன் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கிறோம். ஓகேவா? லீலா இஸ் கரண்ஸ் ஒய்ஃப். கரனோட ஒய்ஃப் யாரு? லீலா. ஓகேவா? ஹூ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் விஜய்? ஸோ ஆஷாவோட ஹூ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆஷா? ஆஷாவோட ஹஸ்பண்ட் யாரு? விஜய். டேரெக்டாக பார்த்தே சொல்ல, ஆஷாவோட ஹஸ்பண்ட் யாரு? விஜய். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ரொம்ப பேசிக் கொஷின், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சு அந்த செம்ம. நெக்ஸ்ட் செம் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஷின் பாருங்க. P is the daughter of Q, R is the husband of Q, S is the son of P, who is the husband of Q ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா P is the daughter of Q, R is the husband of Q, S is the son of B, who is the Q ஓட
ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ P இஸ் த டாட்டர் ஆஃப் Q. ஸோ Qயோட டாட்டர் தான் வந்து P. நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போயும் பின்னாடி தான் பார்க்கணும். Qவின் மகள் தான் வந்து B ஓகேவா. ஸோ Qவோட மகள் வந்து யார் B. B மகள் டாட்டர் சொன்னால் சர்க்கிள் பண்ணிட்டோம். R இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் Q. Qவோட ஹஸ்பண்ட் யார்? Qவோட ஹஸ்பண்ட் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா R. ஸோ Qவோட ஹஸ்பண்ட் வந்து R. அதாவது Qவோட ஹஸ்பண்ட் Rனால இவங்க வந்து சர்க்கிள் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க என்ன இருப்பாங்க? இவங்க வந்து பெண்ணாக தான் இருப்பாங்க. ஸோ R இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் Qனா Qவோட ஹஸ்பண்ட் வந்து R ஓகேவா. S இஸ் த சன் ஆஃப் P. Pயோட சன் வந்து யார்? Pயோட சன் வந்து S. ஸோ சன்னால நம்ம ஆரோ மார்க் வந்து கீழே தான் போடணும். சன் டாட்டர் வந்து கீழே தான் போடணும். S இஸ் த சன் ஆஃப் P. Pயோட மகன் வந்து யார்? S ஓகேவா. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் Q. Qவோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்குறாங்க. ஈஸியாக தெரியும், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. Qவோட ஹஸ்பண்ட் யார்? R. ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். Q வந்து பெண்ணு, அவங்களோட ஹஸ்பண்ட் யார்? R. அவ்வளோதான். கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. போகிறப்ப கவனமாக போட்டோம்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக போடுறோம். ஸோ இது போடுறப்ப ரொம்ப கவனமாக நம்ம போடணும் ஓகேவா. சம் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 5th கொஷின் பாருங்க. Moni is daughter of Sheila. Sheila is wife of my wife's brother. My wife's brother. How is Moni is related to my wife? ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ Moni is daughter of Sheila. ஃபஸ்ட்டு என்ன, ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம மை ஒய்ஃப்லேருந்து தான் போடணும். பட் இங்கே நம்ம இங்கே டாட்டர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ Moni is daughter of Sheila. ஸோ ஷீலாவோட டாட்டர் தான் வந்து யார்? Moni. ஸோ ஷீலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட டாட்டர் தான் வந்து யாருன்னா Moni. எப்பவுமே பின்னாடி தான் படிக்கணும். ஷீலாவோட டாட்டர் இஸ் Moni. ஸோ Moni வந்து டாட்டர், அதனால சர்க்கிள் பண்ணியாச்சு. ஷீலாவை எப்படி சொல்கிறாங்கன்னா ஷீலா இஸ் ஒய்ஃப் ஆஃப். ஷீலா வந்து ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஷீலா இஸ் ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர் ஓகேவா. ஸோ இது என்ன மீனிங்னா ஷீலா வந்து ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒய்ஃபு ஓகேவா. இவங்க வந்து யாரோட ஒய்ஃப்னா மை ஒய்ஃப்ஸ் பிரதர்ன்னு சொல்கிறாங்க. மை ஒய்ஃப், மைங்கிறது இந்த இடத்துல ஆணை குறிக்கிறது. மை ஒய்ஃப்னா அவங்க வந்து பெண் ஓகேவா. ஸோ மை ஒய்ஃப் இவங்க வந்து ஆண். மை ஒய்ஃபு. ஸோ மை ஒய்ஃபுங்கிறது மைங்கிறது இந்த இடத்துல ஆணை குறிக்கிறது ஓகேவா. ஸோ மை ஒய்ஃபு அவங்களோட ஒய்ஃபோட பிரதர் தான் யாருன்னா ஷீலா. ஷீலாவோட ஒய்ஃப் வந்து அவங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப புரியுதுல உங்கள் கொஷின்? உங்களுக்கு புரியுதா? Moni இஸ் டாட்டர் ஆஃப் ஷீலா. ஷீலாவோட டாட்டர் வந்து யார்? Moni. மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஷீலா இஸ் ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஸோ மைலேருந்து பாருங்கள், மை ஒய்ஃப்னா இந்த இடத்துல மைங்கிறது என்னது? ஒரு ஆணை தான், ஏன்னா ஒய்ஃப் இங்கே வந்திருக்கு. ஸோ மை ஒய்ஃப்னா அவங்க வந்து ஒய்ஃப் வந்து பெண்ணாக இருக்குது, இவங்க வந்து என்ன ஆண் ஓகேவா. ஸோ மை ஒய்ஃப் இவங்களோட பிரதர், இவங்க பிரதரோட ஒய்ஃப் தான் வந்து யாருன்னா ஷீலா. புரிஞ்சா? இந்த பிரதரோட ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் ஓகேவா. இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர், இவங்களோட ஒய்ஃப் தான் வந்து யாருன்னா ஷீலா ஓகேவா. ஹவ் இஸ் Moni இஸ் ரிலேட்டட் டு மை ஒய்ஃபு. அதாவது மை ஒய்ஃப் இருக்குல்ல, இதான் மை ஒய்ஃபு ஓகேவா. ஸோ மை இவங்க, அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து இவங்க ஓகேவா. ஸோ இந்த மை ஒய்ஃப் வந்து மோனிக்கு, அதாவது எனக்கு இருக்காங்கன்னா ஹவ் இஸ் Moni இஸ் ரிலேட்டட் டு மை ஒய்ஃபு. மை ஒய்ஃப் வந்து மோனிக்கு வந்து என்ன ரிலேஷன் வரும்? மை ஒய்ஃப் வந்து மோனிக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. மை ஒய்ஃப் வந்து, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு Moni வந்து என்ன ரிலேஷன்ஷிப்? யார் இவங்க? அண்ணனுக்குலாம் தம்பியாக இருக்கலாம். அதாவது அண்ணனோ தம்பியோ அவங்களோட பொண்ணு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நீஸ்ன்னு சொல்லுவோம். படிச்சிருக்கோம், நம்ம பேசிக்காக படிச்சிருக்கோம். ஸோ அண்ணனோ தங்கையோட, அண்ணன் இல்லைன்னா தம்பி தங்கை, இவங்களோட பொண்ணு கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கை, ஆணவோ பெண்ணவோ. ஆணை நெப்பியூன்னு சொல்லுவோம், பெண்ணை நீஸுன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ Moni வந்து பெண், அதனால நம்ம நீஸுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம், இது கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஸோ ஷீலா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப் பிரதர். எப்போ பின்னாடி இருந்தால் படிக்கணும். மை ஒய்ஃப்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஸோ மை ஒய்ஃப், மைங்கிறது ஒரு ஆணை குறிக்கும். அவங்க ஒய்ஃப் தான் வந்து அவங்களோட பிரதரோட ஒய்ஃப் தான் வந்து யாருன்னா
ஷீலா. அப்போ மை ஒய்ஃபுக்கு மோனிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா நீஸ் ரிலேஷன். ஓகேவா, மருமகள் நம்ம சொல்லுவோம். ஸோ அன்னையும் கூட பிறந்த பொண்ணுன்னா நீஸ்ன்னு சொல்லுவோம், பையனா நெஃப்யூன்னு சொல்லுவோம். புரிஞ்சு அந்த செம்ஸோட டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம எத்தனை சம் பார்த்துக்கிறோம்? 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். 5 சம்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாமே நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ் ஒரு 30 சம்ஸ் 20 சம்ஸ் கிட்ட நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது மாதிரி பெரிய சம்ஸ் கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 2 to 3 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். பிளட் ரிலேஷன் டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ வெரி மச்.